கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு இதுவரை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசிற்கு சென்றது. தனுசு என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமாகும். அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் மட்டுமல்ல, கன்னிராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அங்குதான் அமர்ந்துள்ளார். அதனுடைய அதிபதியாகிய புதன் இன்னும் சற்று நாளில் மீனத்திற்கு செல்கிறார். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் கும்பத்திற்கு வந்து விடுவார். இவை அனைத்துமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பொருள். இருந்தாலும் நம்ம இப்போ அதிசார குருவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதற்கு பிறகு உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதற்கு பிறகு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறது. இது இந்த குரு அதிசார குருவினால் இந்த கன்னி ராசிக்கு உண்டான ஒரு தன்மைகள். இதுவரை இந்த விருச்சிகத்தில் இருந்த குரு உங்கள் 7ஆம் இடமான மீனத்தை பார்த்தது. 9ஆம் இடமான ரிஷபத்தை பார்த்தது. 11ஆம் இடமான கடகத்தையும் பார்த்து வந்தது. இந்த குரு இப்போது அதிசாரமாய் தனுசு ராசிக்கு செல்வது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நன்மையான யோகம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் ஏன் என்று கேட்டால், கன்னிராசிக்கு அதிபதியான புதன் அதற்கு நீர் 7ஆம் இடத்தில் நீசமாகிறார். அது கன்னிராசிக்கு ஒரு சற்று பின்னடைவு தான். அவருடைய ஸ்தானம் அப்படி மீனம்தான் கன்னிராசிக்கு அதிபதியான புதனுக்கு நீச்சஸ்தானமாக கருதப்படுகிறது. அவருடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது இதுவரை ஏதாவது சில விபத்துக்கள் ஏதாவது நடந்திருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் இனி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, விபத்து ஸ்தானமும் ஆகும். அந்த விபத்து ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு தேவையற்ற விபத்துக்களிலிருந்து உங்களை காக்கும். அதே சமயம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் என்றைக்குமே, பொதுவாக சொல்ல போனால். ஏன்னா இந்த ராசியாதிபதி நேர எதிர்த்த இடத்துல நீச்சமாகுதுங்கிறது அந்த ராசிக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. இருப்பினும் குரு பார்வை ஒன்றும் மீனத்திற்கு படப்போவது இல்லை. ஆனால் அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. அது 8ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், விபத்துக்கள் நடக்கக்கூடிய இடங்கள், உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த இடத்தை குரு பார்ப்பது என்பதால் உங்களுக்கு அது போன்ற விபத்துகளிலிருந்து உங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அது உருவாக்கும். இருப்பினும் நீங்களாம் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் போட்டு போகணும். ஹெல்மெட்டு போட்டால் தான் அது உங்களுடைய பாதுகாப்பு. தலைக்கவசம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஆர்டிஓ ஒரு ஆஃபீஸில் கூட நான் ஒரு தடவை போய் பார்த்துருந்தேன். லைசன்ஸ் வாங்கினா ஹெட்டு போடணும், உயர காக்கணும்னா ஹெல்மெட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வைஸ்மெண்ட்டுக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் பழமொழிகளும் பார்க்க நல்லா தான் இருக்குது, கேட்க நல்லா தான் இருக்குது. அது உண்மை, யதார்த்தமான உண்மையும் கூட. அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதை பாதகாதிபதி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு தானே. இப்போ தான் இந்த பாதகாதிபதி, மாரகாதிபதி, ரோகாதிபதி இந்த கணக்கிலேயே நம்ம என்றைக்கும் போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயங்கள். இதெல்லாம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நல்லது நடக்கும்போது கவலைப்படாவிட்டாலும் தீயது நடக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வரும்போது அதில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்றும் தப்பே இல்லையே. நிறைய கேட்க ராசி பலனை பார்த்து என்ன ஆக போகுது அப்படிமா. அப்படிலாம் கிடையாது. ராசி பலனை பார்க்குறது என்ன ஆக போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. ராசி பலன் நல்லது நடந்துட்டு போகணும், தப்பே கிடையாது. அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா எச்சரிக்கை உணர்வு பெறுனா அது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். வழிகாட்டுபவன் ஜோதிடன், வாழ வைப்பவன் இறைவன். இறைவன் தான் எல்லாரையும் வாழ வச்சுட்ருக்கான். ஜோதிடன் வழிதான் காட்ட முடியும். அந்த மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சில விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து அது இந்த
அதிசாரம் பெற்ற குரு கண்டிப்பாக அவர்களை காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, 10ஆம் இடமாகிய மிதுனத்தையும் குரு பார்வை செய்கிறது. அப்பொழுது தொழிலில் ஒரு அபிவிருத்தி, ஒரு மேன்மை, ஒரு நம்ம ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறவங்க, வார்த்தை ஜாலங்களினால் சம்பாதிப்பவர்கள். நான் ஏற்கனவே மிதுன ராசி பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். இந்த ஆடிட்டர்ஸு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், இவங்கெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறேன். அது போன்ற தொழிலில் உள்ளவர்கள், இவர்கள் அனைவருக்கும் குருவின் பார்வை ஒரு மேன்மையை தரும். ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடியவங்க, உண்மைக்காக வாதாடக்கூடியவர்கள், சரியான முறையில் அணுகுமுறையில் தன் தொழிலை கடைப்பிடிப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அதிசார குருவினால் நன்மைத்தான் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி அல்லவா அந்த புதன். அந்த தொழில் ஸ்தானம் புதன் என்றாலே புத்திகாரகன் என்று பெயர் உண்டு. தன்னோட சுய சிந்தனையினால் எது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் தன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த அதிசார குருவினால் தங்களுக்கு ஏற்படும். அந்த அதிசார குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். அது மட்டுமல்ல, தனது 9ஆம் பார்வையாக உங்கள் விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பது. இதுவரை உங்களுக்கு தன்னை கைமீறி செய்த செலவுகள் செஞ்சுட்டு யோசிச்சுட்டு இந்த செலவு தான் தவிர்த்துருக்கலாமே, ஒரு வீம்புக்கு அவன் செஞ்சான் நான் அதை விட அதிகமாக செய்வேன் போகிறது. ஒரு வீட்டுக்கு போங்க, ரிலேஷன்ஸுக்கு ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கோம், நீ ஏன் கவலைப்பட, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். நமக்கு தேவையே இல்லை, அவனை பார்க்க 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் நமக்கு முந்திக்கு போய் நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்தெல்லாம் உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த அதிசார குரு உங்களுக்கெல்லாம் இப்போ வழங்கிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டுமல்ல, சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது இன்னும் ஒரு சற்று மேன்மையான விஷயம், ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆனாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான். கன்னிராசிக்கு 5 குடையவனும் சனி பகவான் தான். அந்த 5 குடை சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல விஷயம். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், பாபகிரகங்கள் கேந்திரம் ஏறுவது நல்லது, சுபகிரகங்கள் தான் திரிகோணம் ஏறுவது. அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சனி 4ஆம் இடத்திற்கு வர்றார், சுகஸ்தானத்திற்கு வர்றார். புத்திரஸ்தானாதிபதியாக சனி சுகஸ்தானத்திற்கு வருகிறார். ருடரோக சத்திரஸ்தானாதிபதியான சனி சுகஸ்தானத்திற்கு வருகிறார். அப்படின்னால் என்ன அப்படின்னா, குழந்தைகள் வரையில் ஒரு நிம்மதியான ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும். நம்ம பையன் நல்லா படிக்கிறான், விளையாட போகிறான், டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா ட்ரெஸ் எடுத்துறான், நல்லா தூங்குறான், நிம்மதியாக இருக்கான், நல்லா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பையனை பற்றி நினைக்கிறது, குழந்தைகளை பற்றி. அது ஒரு தன்மை. இந்த ருணரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய மனிதர்களை வாட்டி படைக்கூடிய முப்பெரும் பிணிகள்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கடன், நோய், எதிரி, இது 3 தான் ஒருத்தனை முடிக்கிறது. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலிருந்து உட்கார்ந்ததுனால அது போன்ற தன்மைகள் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு எதிரிகளாக இருந்தாலும் போய் இவனை போய் என்னையே அடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு இவனை போய் இவன் கேட்டு சரி போயிட்டு போகிறான் போ, ஏதோ அவன் பொழப்பு, அவனுக்கு நேரம் கட்ட நேரம் ஏதோ சொல்லிட்டான், ஏதோ செஞ்சிட்டான், அது நம்ம ஏன் போட்டு பெருசாக்கணும், ஒதுங்கிடுவாங்க. கடன் கட்டுக்குள் இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால இதுவரை நீங்கள் செய்த இந்த செலவுகளில் தேவையற்ற விரயங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த அதிசார குரு உங்களுக்கு கொடுக்கும். யோசிப்போம், சரி போன தடவை இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டோம், இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, இந்த படத்தை நம்ம சேமிக்கணும், எப்படி சேமிக்கிறது, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், குழந்தைகளுக்கு ஏதாவது நகை நட்டுகள் வாங்குவோம், தொழிலில் ஏதாவது முதலீடு செய்வோம். இந்த மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கும் இந்த அதிசார குருங்கிறது அப்போ இந்த கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கன்னிராசிக்குன்னு நாம் சொல்லலாம். ருணம் என்று சொல்லப்போனால் கடன், ரோகம் என்று சொல்லப்போனால் வியாதி. ஆக உங்களுக்கு கடனிலிருந்து நிவர்த்தி, வியாதிகளிலிருந்து ஒரு பரிபூர்ண சுகம், விடுதலையாகி எதிரிகளிலிருந்து காப்பாற்றப்படும் தன்மை, இவை அனைத்துமே உண்டாகும். இந்த ராசிக்காரங்கள்லாம் பொதுவாக புதன் அப்படின்னாலே பெருமாள், அது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான்.
ஸ்ரீதேவி பூதேவி சமேத, அதாவது தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மேன்மையான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கன்னினாலே பெண், அங்கே பெண் தெய்வம் வரணும். புதன்னா பெருமாள், அப்போ பெருமாளோட பெண் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வம். அது தம்பதி சமேதராகிய வீட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமாளை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மிக மகத்துவமிக்க ஒரு நற்பலன்களை தான் இந்த அதிசார குரு கட்டாயம் கொடுக்கும். சொல்லப்போனால் அந்த சோமி நாராயண பெருமாள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், மதுரை சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறைன்னு சொல்லிட்டு, இது போன்ற அப்புறம் திருப்பதி அலமேலு மங்க சமேதா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமியை மார்பிளையே அவர் வச்சிருக்கிறார், தன்னோட பிரித்து வைக்கலை. அது மாதிரி இந்த பெருமாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு அதிக மகத்துவமிக்க ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் தான் அந்த கன்னி. அப்போ அதிலேருந்து ஒவ்வொருத்தரும் விடுபடணும். அப்போது பணம் காசு உங்களுக்கு கட்டாயம் வரணும். அதனால் செல்வத்தை அள்ளி தருபவன் யார்? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி மார்பில் சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் பெருமாள். ஆக நீங்கள் இந்த தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை மேன்மேலும் நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம்.